அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு மார்ச் மாசத்துல சுக்கிரன் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில ஒரு திசையில இருக்கிறாருங்க. அப்போ மார்ச் மாசத்துல உங்களுக்கு யோகாதிபதியாகவும் சுக்கிரன் இருக்காரு. இந்த சுக்கிரன் கிட்டத்தட்ட இந்த மாத ஆரம்பத்துல 5ஆம் இடத்துலயும் அதற்கு பிறகு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ சுக்கிரன் கன்னிராசி அன்பர்களுக்கு தனஸ்தானம் பிளஸ் பாக்கியஸ்தானம் இந்த 2 வீட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு முழுமையாக ஒரு நன்மைகளை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு நம்ம சுக்கிரனை எடுத்துக்கலாங்க. அந்த சுக்கிரன் எங்க இருந்தாலுமே சரி அந்த இடத்துல உள்ள விஷயத்த உங்களுக்கு டெவலப் பண்ணி உயிர்ப்பித்து தருவாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஓரளவு நீங்க ஒரு சுக்கிரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு சொகுசு கிரகம். அந்த இடத்துக்கு தேவையான ஒரு சொகுசான விஷயத்த உங்களை அனுபவிக்க வைக்கிறதுக்கு இந்த சுக்கிரன் ரொம்பவே முக்கியமான கிரகம். அந்த கிரகம் சனியின் வீடான மகரம் மற்றும் கும்பத்தோடு தொடர்பாகுதுங்க. அப்போ சுக்கிரன் மட்டும் நன்மைகளை கொடுக்குது. மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் சனியோட சேர்க்கை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை 6ஆம் இடத்துல. அதற்கடுத்த நிலைமையாக நம்ம பார்த்தோம்னா விரையாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராகுவோட தொடர்புங்க. அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடம் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ராசிநாதன் பார்த்தோம்னா புதன் கிட்டத்தட்ட கிரக யுத்தத்துல போய் மாட்டக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாருங்க. அப்போ இந்த கிரக யுத்தத்துல மாட்டக்கூடிய நிலைமையில கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் கெட்டுப்போன அமைப்புக்கு மாறதால உங்களுக்குள்ள ஒரு சில விஷயத்துல நெருக்கடி கொடுக்கற மாதிரி இருக்கும். தேவையற்ற பயங்கள் உங்களுக்கு உருவாகும். குறிப்பா சம்பள வேலையில ஒரு மன உளைச்சல், நீங்களா ஏதாச்சும் தப்பு பண்ற மாதிரி இல்ல மறதியால ஏதாவது செய்யக்கூடிய வம்பு வழக்குகளை நீங்களே ஏற்படுத்திக்கிற மாதிரி இல்ல வேற யாராவது ஒரு பிரச்சனையில உங்க பேர் அடிபடுறது, இந்த மாதிரியான சில மனதிற்கு நெருடலான சில சம்பவத்திற்கு நீங்களே காரணமான மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ராசிநாதன் கெட்டுப்போன அமைப்புல இருக்கிறதால மாட்டிப்பீங்க. குறிப்பா இந்த சம்பள வேலையில இருக்கிற பிரச்சனை இந்த காலகட்டத்துல பேசி சமாளிச்சு தீர்க்க முடியாது. அதை எறும்பு மாட்டு மேல மழை பெஞ்சுக்காத மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அந்த வரக்கூடிய காலகட்டத்துல தீர்க்க முடியுமே தவிர இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு அதிகமான பெரிய பிரச்சனையா போய் லெவல்ல நிற்கும். அதனால அந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். அடுத்ததாக இப்ப ஏதாச்சும் பணம் கொடுக்கல் வாங்கல் கடன் பிரச்சனை இல்ல நீங்க ஏதாச்சும் தரன்னு சொல்லி மாட்டிட்டு முழிக்கிறீங்க, சில விஷயங்கள்ல முன்னேறதுக்கான வழிகளை நீங்க தேடி போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த விஷயத்துல இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜவ்வாய் இழுக்கோ அப்படின்னு தான் சொல்லலாம். உங்க முன்னேற்றத்துக்கான சில விஷயங்களை இப்ப நீங்க இந்த மாசத்துல கையாள போறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாசத்துல இறங்காதீங்க. அப்படி இறங்குனீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு இழுத்துட்டே போவோம். சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க முடிவெடுக்க முடியாம இருக்கும். இதெல்லாம் ராசிநாதன் கெட்டுப்போன அமைப்புல இருக்கிறதால அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமாக பொருளாதார ரீதியாக ஒரு கையை கட்டி போட்ட நிலைமை இருக்கும். சில விஷயத்துல ஆசை போட்டு எதுலையுமே போய் நீங்க லாக் ஆயிடாதீங்க. ஏன்னா விரையாதிபதியா உங்களுக்கு சூரியன் இருக்காரு. தொழில் பண்ற கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் செலவுகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியனா இருக்குங்க. அப்போ இந்த சூரியன் போய் ராகு கூட இருக்கிறதால செலவுகள் விஷயத்துல நீங்க ஏமாறுவீங்க. அப்போ தொழில் ரீதியாக ஏதாவது பணத்தை உள்ள போட்டு இல்ல வெளியில நிக்கிற பணத்தை நீங்க வாங்க முடியாம சில விஷயத்துல கொஞ்சம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சோ அந்த விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டு ஒரு பெருசா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரியாத ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்காதீங்க. தெரியாத நபர்கிட்ட போய் பொருளை கொடுத்து மாட்டிக்காதீங்க. குறிப்பா கடன் சார்ந்த இப்போ ஒரு பொருளை கொடுத்துட்டு அதுக்கு வட்டி வாங்குறீங்க, இப்போ ஒரு பொருளை கொடுத்துட்டு அதுக்கான பைசா வசூலிக்கிறீங்க, அந்த இடத்துல இருக்கக்கூட கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒத்து வராத ஒரு மாதம். இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சனி செவ்வாயோட தொடர்பு 6ஆம் இடத்துல. அப்போ சனி செவ்வாய் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் இங்க இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். சனி பாதிக்கு பாதி உங்களுக்கு நன்மை கிரகம், பாதிக்கு பாதி கெட்ட கிரகம். அப்போ சனி செவ்வாய் 6ஆம் இடத்துல வருகின்ற காரணத்தால கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகள் ரொம்பவே ஒரு முக்கிய அக்கறை நீங்க எடுத்துக்கணும் அப்படிதாங்க சொல்லணும்.
இந்த வண்டி வாகன அமைப்புகள், கரண்ட் இல்லைன்னா சூரியன் போய் ராகுவோட தொடர்பாகிறாரு. அப்போ கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, மோட்டார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வாகனம் இயக்குறது, இந்த மாதிரி அதே மாதிரி சிகப்பு நிறம், கருப்பு நிறம், நீல நிறம் இதெல்லாம் சேரக்கூடிய இடத்துல வேலை செய்யறவங்க. அடுத்து பார்த்தோம்னா கூடவே நல்லா பழகிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு முன்னாடியில ஹெல்ப்புக்குன்னா உடனே வருவாங்க அப்படிங்கிற நபர்கள். இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். மனிதர்கள் விஷயத்திலும் சரி, பொருட்கள் விஷயத்திலும் சரி, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பழிவாங்கின அமைப்பு இல்லைன்னா உங்களை மேல பழி போடுற அமைப்பு இருக்கு. சோ கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். 2 பாவ கிரகங்கள் 6ல இருக்கின்ற காரணத்தால ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துல கடன் பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உடனே கடன் பிரச்சனையில ஒரு திடீர்னு ஒரு பகுதி குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வரும். திடீர்னு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது ஜாதக அமைப்பு ரீதியாக, கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜாதக அமைப்பு ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்லபடியா ஒரு சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில சனி இருக்கின்ற சேர்க்கை காரணத்தால சில வில்லங்கத்தை தீர்க்கிறது இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்கு. நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும். சுக்கிரன் எடுத்துக்கலாம். சுக்கிரன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா குடும்பம், கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்புல தாங்க இருக்கு. அப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ற அமைப்புல உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அடுத்ததாக பாக்கியாதிபதி அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால தகப்பனுடைய உறவுகள், தகப்பன் சார்ந்த விஷயங்கள், தகப்பன் கிட்ட ஏதாவது உதவி எதிர்பார்க்கறது, இந்த விஷயத்துல ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்துல சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால ஒரு மாசத்துல 10 தேதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சில நல்ல விஷயங்கள், 5ஆம் இடம் அப்படிங்கிறது கார்லயே எளிமை. அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உங்களுடைய உழைப்பு கம்மியா இருந்தாலுமே சரி, வரக்கூடிய ஒரு உங்களுக்கான ஊதியம் அதிகமாவே இருக்கும். இந்த மாதத்து 10 தேதிக்கு முன்னாடி வரைக்கும் சுக்கிரன் 5ஆம் இடத்துல தொடர்புல இருக்கிறதால சில விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நீங்க பிளான் பண்ணி ஐடியா பண்ணி இறங்குனீங்கன்னா அந்த காரியங்கள் எளிமையாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே சமயத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ரிலேஷன், நட்பு, இந்த மாதிரி விஷயத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் செய்முறை செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்கும். அதற்காக சில விஷயத்த நீங்க கடன் வாங்கி அந்த உறவுகளுக்கு ஏதாவது நீங்க செய்ய வேண்டிய மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைய போகுது. கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்துல சிக்கல்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. முக்கியமாக சுக்கிரன் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ இல்ல பெண்களை மையப்படுத்தி நீங்க இயங்கக்கூடிய ஒரு விஷயத்திலயோ இல்ல பெண்கள் மூலமாக சில ஆதாரங்களையோ இந்த மார்ச் மாசத்துல நீங்க நிச்சயமாக நல்ல விதமாக நீங்க சில சிரமங்களை உங்க வழியில தீர்ப்பறதுக்கு பெண்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. மேலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல கிரக நிலைகள் ஓரளவுக்கு சுமாராதான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் சமாளிக்க முடியும். ரொம்ப இறங்கி போல சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல மேலும் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.